ஜனங்கள் எல்லாரும் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசுவும் ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல் அவர் மேல் இறங்கினார். வானத்திலிருந்து ஒரு சத்தமும் உண்டாகி, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து ஞானஸ்நானம் பெற்று கரையேறின பொழுது அங்கே வானத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாகிறது. அது என்ன சத்தம்? யாருடைய சத்தம்? வேதம் சொல்லுகிறது, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாயிருக்கிறேன் என்று உரைத்தது. நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன். இன்றைக்கும் கூட நாம் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் நேசிக்கிற ஆண்டவராக இருக்கிறார். ஒவ்வொருவரையும் நேசகுமாரனாக பிரியமானவர்களாக்கி கொள்ள வேண்டும் என்றே தேவன் விரும்பினார். ஆகவேதான் இங்கு இயேசு கிறிஸ்துவை பார்க்கிறோம். அவர் மாம்சத்தையும் இரத்தத்தை உடையவராக இந்த பூமியிலே மனிதனாக அவதரித்து, அவர் மனிதனாக அவதரித்த அவர் மீது தம்முடைய ஆவியை அவர் அமர கட்டளையிட்ட பொழுது அங்கே பரலோகத்திலிருந்து ஒரு சத்தம் கேட்கிறது, இவர் என்னுடைய நீர் என்னுடைய நேசகுமாரன் என்று. இதை நீங்கள் அந்த மறுரூபமடையிலும் நீங்கள் பார்க்க முடியும். மகிமையான இந்த மேகத்திலிருந்து ஒரு சத்தம் உண்டாயிற்று, இவர் என்னுடைய நேசகுமாரன், இவருக்கு செவி கொடுங்கள் என்று சொல்லி. இங்கே ஆண்டுடைய வசனம் சொல்லுங்க, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று உரைத்தது. ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்திலே மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடைய மனிதனாக அடிமையின் ரூபத்தை அவர் எடுத்த போதும் பிதாவாகிய தேவன் அவரை பார்த்து சொன்னார், என்னுடைய நேசகுமாரன் என்று. நம்முடைய வாழ்க்கையில் நம் ஒவ்வொருவரையும் பிதாவாகிய தேவன் நேசகுமாரனாக நேசகுமார்த்தியாக நம்மேல் பிரியமாய் இருக்கவே தேவன் விரும்பினார். ஆகவேதான் ஆண்டவராய் இயேசு கிறிஸ்து இந்த உலகத்துக்குள் மனிதனாக பிறந்த உடனே அங்கே தேவதூதர்கள் வந்து பாடுகிற பாடல்களை நாம் பார்க்கிறோம். உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையும், மனுஷர் மேல் பிரியமும், பூமியிலே சமாதானமும் உண்டாவதாக என்று சொல்லி உன்னதத்திலே தேவனுக்கு மகிமையை கொண்டு வந்த இயேசுனுடைய பரப்பு. அங்கே அடுத்து சொல்றார், மனுஷர் மேல் பிரியமும். இங்கே இயேசு கிறிஸ்து பிள்ளைகளைப் போல மாம்சத்தையும் இரத்தத்தையும் உடையவராக பிறந்து அவர் 30 ஆண்டுகள் கழித்து அந்த ஞானஸ்நானம் பெற்ற பொழுது அவர் தேவ ஆவியானவர் புறாவை போல ரூபம் கொண்டு அவர் மேல் இறங்கி வருகிறார். அப்பொழுது அவர் பார்த்து சொல்லப்படுகிற வார்த்தை, நீர் என்னுடைய நேசகுமாரன், நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாயிருக்கிறேன். இன்றைக்கு நம் ஒவ்வொருவரும் கூட அவருடைய நேசகுமாரனாய் நேசகுமார்த்தியாய் இருக்கவே தேவன் விரும்புகிறார். ஆகவே தான் வசனம் சொல்லுகிறது, அங்கே அதற்கு முன்பு நடக்கிற சம்பவத்தை தான் நம்ம பார்க்குறோம். அங்கே புறாவை போல ரூபம் கொண்டு பரிசுத்த ஆவியானவர் அவர் மேல் இறங்கி வந்தார். அவர் மேல் இறங்கி வருகிற காரியத்தை சொன்னதுக்கு அப்புறம், ஏன்னா அவர் ஞானஸ்நானம் பெற்ற போது இயேசு ஞானஸ்நானம் பெற்று ஜெபம் பண்ணுகையில் வானம் திறக்கப்பட்டது. பரிசுத்த ஆவியானவர் ரூபம் கொண்டு புறாவை போல அவர் மேல் இறங்கினார். அப்போ பரிசுத்த ஆவியானவர் இறங்கி வந்ததுக்கு அப்புறம் இந்த வார்த்தை, ஆகவே தான் ரோமர் 8ஆம் அதிகாரத்திலே நாம் வாசிக்கிறோம், எவர்கள் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுகிறார்களோ அவர்கள் தேவனுடைய புத்திரர் எனப்படுவார்கள் என்று சொல்லி. நீங்கள் தேவனுடைய பிள்ளைகளானால்
சுதந்திரரும் ஆமே என்று சொல்லி சொல்லப்படுகிறதை ரொம்ப 8ஆம் அதிகாரத்திலே நாம் பார்க்க முடிகிறது. தேவ ஆவியினால் நடத்தப்படுகிற ஒவ்வொருவரும் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறார்கள், நேசகுமாரராய் இருக்கிறார்கள். இன்றைக்கு நம்முடைய மாம்சத்தின்படி அல்ல, தேவ ஆவியின்படி நடக்கவே நாம் அழைக்கப்பட்டிருக்கிறோம். தேவனுடைய ஆவியை உடையவன் தேவனை உடையவன், தேவனுடைய ஆவி இல்லாதவன் அவருடையவன் அல்லவே என்று சொல்லி வேதம் சொல்லுகிறது. ஆகவே நாம் தேவனுடைய ஆவியினால் நடத்தப்படுவோம் என்று சொன்னால் நாம் தேவனுடைய புத்திரராய் இருக்கிறோம். அப்பொழுது ஆண்டவர் நம்மை பார்த்து சொல்லுவார், நீ என்னுடைய நேசகுமாரன், நீர் என்னுடைய நேசகுமாரத்தி என்று, உம்மில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று. ஏனென்றால் மாம்சத்தின்படி நடவாமல், சுயத்தின்படி நடவாமல், நீ தேவ ஆவியின்படி நடக்கிறபடியினாலே, தேவ ஆவியினாலே நீ நடத்தப்படுகிறபடியினாலே நீர் என்னுடைய நேசகுமாரன், நான் உம்மில் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி. மாம்ச சிந்தை மரணம், ஆவியின் சிந்தையோ அது ஜீவனும் சமாதானமும். நம்முடைய வாழ்க்கையிலும் கூட இன்றைக்கும் ஒருவேளை நம்முடைய சுயத்திலே நடந்து கொண்டிருப்போமானால் தேவனுடைய ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். நீர் எங்களை ஆண்டு கொள்ளும், நீர் எங்களை ஆளுகை செய்யும், நீர் எங்களை வழி நடத்தும், நீர் எங்களை வழி நடத்தும்படியாய் எங்களை நாங்கள் விட்டுக் கொடுக்கிறோம். எங்களுடைய சுயத்தின்படி அல்ல ஆண்டவரே, உம்முடைய ஆவியின்படி நீர் எங்களை நடத்தும். உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை தாங்குவாராக, உம்முடைய நல்ல ஆவியானவர் எங்களை நடத்துவாராக என்று சொல்லி தேவ ஆவியானுடைய வழி நடத்தலுக்கு நம்மை நாம் விட்டு கொடுப்போம். அப்பொழுது வேதம் சொல்லுகிறபடி தேவன் நம்மை பார்த்து சொல்லுவார், நீர் என்னுடைய நேசகுமாரன், நீர் என்னுடைய நேசகுமாரத்தை என்று சொல்லி. இயேசுவினுடைய பிறப்பின் பொழுது சொல்லப்பட்ட வார்த்தை மனுஷர் மேல் பிரியமும். அப்பொழுது ஆண்டுடைய வார்த்தை சொல்லும், உம்மில் நான் பிரியமாய் இருக்கிறேன். தேவ ஆவினாலே நிரப்பப்பட்ட, தேவ ஆவினாலே நடத்தப்படுகிற ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆண்டவர் பார்த்து சொல்லுவார், உம்மில் நான் பிரியமாய் இருக்கிறேன். தேவனுடைய ஆவியானுடைய வழிநடத்தலுக்கு தன்னை முழுவதுமாக சரண்டர் பண்றார் இயேசு கிறிஸ்து. அப்பொழுது ஆண்டவருடைய வசனம் சொல்லுகிறது, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இதே வார்த்தையை நமக்கும் சொல்லி நம்மை ஆசீர்வதிக்க தேவன் விரும்புகிறார். நம் ஒவ்வொருவரையும் கூட தேவன் நேசகுமாரனாக, நம் ஒவ்வொருவரையும் கூட தேவன் நேச குமாரத்தியாக, நம் ஒவ்வொருவரையும் கூட அவருக்கு பிரியமானவர்களாக, நம் ஒவ்வொருவரையும் கூட ஆண்டவர் பிரியமுள்ள பிள்ளைகளாக ஆண்டவர் வைத்துக் கொள்ளவே கர்த்தர் விரும்புகிறார். நாம் தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுப்போம். அருமை இரட்சகர் இயேசு கிறிஸ்து அவர் தேவனுடைய குமாரனாய் இருந்தார். ஆனாலும் அவர் தேவ ஆவியானவருக்கு இடம் கொடுத்த பொழுது அங்கே சொல்லப்பட்ட வார்த்தை, நீர் என்னுடைய நேசகுமாரன், உம்மில் நான் பிரியமாய் இருக்கிறேன். இன்றைக்கும் நாம் விட்டு கொடுப்போம். அவர் நம்மை பார்த்து சொல்வார், என்னுடைய நேசகுமாரன் குமாரத்தி என்று, உம்மில் நான் பிரியமாய் இருக்கிறேன் என்று சொல்லி நம்மிடத்தில் ஆண்டவர் பிரியமாகவே இருக்க விரும்புகிறார். நம்மை நாம் விட்டு கொடுப்போம். கர்த்தர் நம்மை ஆசீர்வதிப்பாராக.